ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸிங் பைத்தான் ஆஸ் ஏ கால்குலேட்டர், ஒரு கால்குலேட்டரில் என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவோமோ எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனையும் பைத்தானில் எப்படி செய்யலாம், இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அடிஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 2 ஆன்சர் 4. அதே மாதிரி 3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 6 5 divided 2. 5 2ஆல் டிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 2.5 வந்திருக்கு. அதே 5 மாடுலோ டிவிஷன் 2 1. ஏன்னா 5 நம்ம 2ஆல் வகுக்கும்போது நம்ம கிடைக்கிற ரிமைண்டர் வேல்யூ அப்படிங்கிறது 1. ஓகேங்களா? இப்போ அடிஷன் பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 10 - 3 7. பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எல்லாமே சிங்கிள் ஆப்ரேஷனை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ளே மோர் தென் ஆப்ரேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகும்போது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ், எது ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் எது செகண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 + 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3. இப்போ ஆன்சர் 8. அப்போ ஃபஸ்ட்டு 2 × 3 ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். 2 × 3 6. 6 + 2 = 8ன்னு எடுத்துக்குது. இதே 2 + 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 டிவிஷன் 2. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 5.0. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் 2 × 3 6. நெக்ஸ்ட்டு டிவிஷன் 6/2 அப்படிங்கும்போது ஆன்சர் 3. லாஸ்ட்டாக அடிஷன் 3 + 2 அப்படிங்கும்போது 5 கிடைக்குது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு டிவிஷன், லாஸ்ட்டு அடிஷன். நெக்ஸ்ட்டு கிளாசிக் டிவிஷன் ரிட்டர்ன்ஸ் ஏ ஃப்ளோட். அதுக்கடுத்து ஃப்ளோர் டிவிஷன். கிளாசிக் டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, கிளாசிக் டிவிஷன் அப்படிங்கும்போது அவுட்புட்டில் வித் ஃப்ளோட் வேல்யூஸ் வரும். அதே ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கும்போது அவுட்புட்டில் எக்ஸாக்ட் இன்டிஜர் வேல்யூ மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17 அப்படிங்கிற வேல்யூவை நான் 3ஆல் டிவிஷன் பண்ணுறேன். அப்போ 5 இது ஃப்ராக்ஷனல் பார்ட்டு. ஸோ ஃப்ளோட் வேல்யூஸோட அவுட்புட் வந்தனால இதை கிளாசிக் டிவிஷன் எடுத்துக்குவோம். அதே சமயத்தில் 17 டிவிஷன் ஆப்ரேட்டரை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதே 3 தான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு எக்ஸாக்டாக 5 மட்டும் இன்டிஜர் வேல்யூ வந்துருக்கு. ஸோ இது ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஃப்ளோர் டிவிஷன் டிஸ்கார்ட்ஸ் தி ஃப்ராக்ஷனல் பார்ட்டு. ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படிங்கிறது முழுமையாக எலிமினேஷன் ஆகி எக்ஸாக்டாக இன்டிஜர் வேல்யூ மட்டும் வந்துச்சுன்னா அது ஃப்ளோர் டிவிஷன். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ஆஃப் நம்பர். ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பைத்தானில் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4² அப்படிங்கும்போது 4 மல்டிப்ளிகேஷன் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 4² 16 அப்படிங்கிற இந்த அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்னு எடுத்துட்டோம். 5ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னா 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 25. இதை 2⁻7 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, 2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 7 128. 2⁻7 அப்படிங்கும்போது வேல்யூ 128. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி பர்சன்டேஜ். பர்சன்டேஜை எப்படி நம்ம பைத்தானில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு 4%, 4 / 100 அப்படிங்கும்போது 4% வரும். இதே 250 250 ரூபாய்க்கு 4% அப்படிங்கும்போது 10 rupeesன்னு வரும். இதே 25,000 into 5% 1250 ரூபா. ஸோ இது எப்படி நம்ம பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட். ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக ஒரு செமஸ்டர் அப்படிங்கும்போது 90 days, ஒரு நாளைக்கு 5 hours. அப்போ 19 × 5 அப்படிங்கும்போது 450 hours. அந்த பையன் 70 days தான் வந்திருக்கான்.
அப்படின்னா 70 இன்ட்டு 5 அப்படிங்கும்போது டோட்டலாக 350 ஹவர்ஸ் வந்திருக்கான். 450 ஹவர்ஸுக்கு 350 ஹவர்ஸ் தான் வந்திருக்கான். அப்போ என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா, இப்போ 350 இன்ட்டு 100 டிவிஷன் 450. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவன் 77% வந்திருக்கான். இதே ஒரு ஸ்டூடெண்ட் 68 டேஸ் தான் வந்திருக்கான் அப்படின்னா 68 இன்ட்டு 5 அப்படிங்கும்போது 340 ஹவர்ஸ். ஓகேங்களா, 340 ஹவர்ஸ் அப்படிங்கும்போது 340 இன்ட்டு 100 டிவிஷன் 450 ஹவர்ஸ். அப்போ 75. அப்போ எக்ஸாக்டாக 68 நாள் வந்துட்டான் அப்படின்னா அந்த பையன் எலிஜிபிள் ஃபார் இன் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிறான். ஏன்னா 340 ஹவர்ஸ் அப்படிங்கிறது 450 ஹவர்ஸுக்கு 75 கரெக்டாக வருது. ஓகேங்களா, அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எக்ஸாம் எழுத முடியாது. தட்ஸ் ஆல்.